தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் கைகளை நீ எதிர்கொள்ளும் சவால்களை வெல்லும்படி பழக்குவித்து என் அசாத்திய வல்லமையால் உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான சவால்களை சமாளிக்க திராணியின்றி சோர்ந்து போய் தவிக்கிறீர்களா? வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி கர்த்தர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என தாவீது ராஜா உரைத்த இந்த வார்த்தைகள் மூலம் இன்று கர்த்தர் பலவீனப்பட்ட உங்கள் நெஞ்சங்களுக்கு அசாத்திய வல்லமையை தந்து மாபெரும் வெற்றியை நிச்சயமாக வழங்குவார். மனித பலத்தால் ஒருபோதும் வெல்ல முடியாத அசாத்தியமான காரியங்களை கூட கர்த்தர் தமது தெய்வீக ஆற்றலால் எளிதாக சாதிக்கும்படி உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவார். அன்று ராட்சதனான கோலியாத்தை வீழ்த்த சாதாரண மெய்ப்பரான தாவீதை கர்த்தர் அற்புதமாக ஆயத்தப்படுத்திய வியப்பூட்டும் வரலாற்று சம்பவத்தை நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆகையால் எல்லா கவலைகளையும் அகற்றிவிட்டு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இன்று முழங்காலில் நின்று, கர்த்தாவே, நான் எதிர்கொள்ளும் கடினமான சவால்களை சமாளிக்க எனது கரங்களை நீரே பயிற்றுவியும் என்று இன்றைய வசனத்தை சொல்லி அறிக்கை செய்து ஜெபியுங்கள். அப்போது அவரே உங்களுக்கு சமாளிக்க திராணி அளித்து சவால்களை மேற்கொள்ள உதவி செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே, இன்று என் கைகளை நான் எதிர்கொள்ளும் சவால்களை வெல்லும்படி பழக்குவித்து உம்முடைய அசாத்திய வல்லமையால் என்னை நிரப்பி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.